ICC Women's World Cup 2025 match 27 நியூசிலாந்து vs இங்கிலாந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோஃபி டெமைன். அவங்க பார்த்தீங்கன்னா ஓடிஐ கிரிக்கெட்ல வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. லெஜெண்டரி பிளேயர் ஃபார் நியூசிலாந்து. 4000 ரன்ஸ்க்கு மேலே வந்து அடிச்சிருக்காங்க. 111 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நியூசிலாந்து இனிமேல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. தட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் நியூசிலாந்து. நியூசிலாந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 168 ரன்ஸ் தான் வந்து அடிச்சிருந்தாங்க. டாப் ஆர்டரில் ஆக்சுவலி நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு டோட்டல் போடுவாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ்ட் ஆனாங்க. டாப் ஆர்டரில் பிளிம்மர் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு 40 ரன்ஸ். தென் அமீலியா கேர் அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் நல்லா தான் பில்ட் ஆகிட்டு இருந்தது. மிடில் ஆர்டர் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. இங்கிலாண்டோட போலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா லின்சி ஸ்மித் சூப்பராக போட்டிருந்தாங்க. அவங்களோட ஸ்பின்னிங் எஃபெக்ட் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். தென் இங்கிலாந்து இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஏமி ஜோன்ஸ் ஒரு சரியான ஒரு நாக் ஆடினாங்க. அவங்க வந்து ஒரு 80 ரன்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செமிஃபைனலுக்கு முன்னாடி ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி ஃபார் இங்கிலாந்து. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸோட இங்கிலாந்து வந்து செமிஃபைனல்ஸை வந்து சவுத் ஆஃப்ரிக்காக்கு அகேன்ஸ்ட்டு வந்து விளையாடுவாங்க.